நான் மைக்கேல்மா. இப்போ நான் தான் உன் டீமோட கோச். உனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை சொல்லணுமே, சொல்லட்டுமா? ஒரு குழந்தை அவங்க அம்மா வயிற்றுல 3 மாச கருவா இருந்தப்போ குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லை. அதை கலைச்சிடலாமான்னு அதோட அம்மா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கல. 10 மாசம் முழுசா சுமந்து அந்த குழந்தைய பெற்றெடுத்தாங்களாம். எல்லா குழந்தையும் 2 வயசுலயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா 5 வயசுல தான் அந்த குழந்தை அடியை எடுத்து வச்சுதான். நடக்குமான்னு நினைச்ச அந்த குழந்தை 8 வயசுல ஃபுட்பால் ஆடிச்சான். 15 வயசுல ஜூனியர்ஸ் லெவல்ல நேஷனல் சாம்பியன், 16 வயசுல அண்டர் 18, 18 வயசுல திரும்பவும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். வாழ்க்கை பூரா ஸ்டிக்கோட தான் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவங்க சொன்னதை எல்லாம் பொய்யாக்கிட்டு திரும்பவும் 6 மாசத்துல அவ கிரவுண்டுக்கு வந்தா. ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனா. எது அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தினா. அவ வாழ்க்கையில அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவ நடத்தி காட்டினா. இப்ப அந்த பொண்ணுக்கு 21 வயசு. எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். யாருன்னு தெரியுதாமா? அனிதா, இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன் அவனை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவை.